ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பாவக்காய் வச்சு ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பாவக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து சின்ன மூடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பூண்டு பல், கருவேப்பிலை 2 கொத்து, பெரிய வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் 2 எடுத்திருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இந்த பாவக்காவை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதனுடைய காம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய சைஸும் கிடையாது, சின்ன நெறி பாவக்காயும் கிடையாது, மீடியமான சைஸ் தான் இந்த பாவக்காய். இதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய விதைலாம் பெரிய விதையாக இருந்தால் அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 4-5 பூண்டு பல் வந்து உரித்து வச்சுருக்கேன். 4 வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஒரு விதை பாருங்கள், இந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் காயும் வந்து நறுக்குன்னு இல்லாமல் நல்லா வந்து வெந்து நல்லாயிருக்கும். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே நல்லா ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சமைச்சாலும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போடுங்க. இது வந்து வாசனைக்காக தான். நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாவக்காயுமே நல்லா போட்டு வதக்குவோம். போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கணும். காய் இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கும். சாப்பிடும் போது அப்புறம் கசப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு வதக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாவக்காயில் உப்பு வந்து ஏறி இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நம்ம வதக்கிட்டே நம்ம கொஞ்சம் ஸ்டோவில் வச்சுருவோம். இந்த பாவக்காய் தோரனுக்கு வந்து ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் வந்து நான் ஏற்கனவே சின்ன மூடி தேங்காய் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து அப்படியே நான் வந்து துருவிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை வந்து மிக்சியில் அப்படியே வந்து 2-3 தடவை அப்படியே சுற்றினோன்னா அப்படியே பொடி பொடியாக ஆகிடும். இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். அடுத்தது பூண்டு பல் உரித்து வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு 4 பூண்டு பல், அதையுமே போட்டுருங்க. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வந்து ஜீரகம் வந்து இப்போ போட்டுக்கலாம். நான் வந்து இறக்கும் போது தான் போட போகிறேன். இதை பாருங்கள், இதை அப்படியே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். குறைன்னே சுற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அந்த காய் வேகிறதுக்காக. இப்போ அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு விட்ருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்ப்போம். நல்லா வந்து அந்த பாவக்காய் வந்து வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த மசாலா எப்படி ரெடியாக இருக்குன்னு. இதை பாருங்கள், குறைன்னு தான் அரைக்கணும், தண்ணிலாம் ஊற்றாமல் அரைங்க. இதை பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து தூவி நம்ம கிளறுவோம், அதுக்காக தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த பாவக்காய் வந்து கசப்பு தன்மை இல்லாமல் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பாவக்காய் வந்து நல்லா வந்து வதங்கியிருக்கு. அப்படியே கிளறி கொடுங்க. தண்ணி எல்லாம் வத்திருச்சு பாருங்கள். காயும் வந்து ஓரளவுக்கு வெந்துடும் நமக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து நம்ம போட்டு கிளற வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுடைய பாவக்காய் தோரன் வந்து ரெடி ஆகிடும். இதை பாருங்கள், இப்போ அப்படியே போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க. அப்படியே மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா வந்து அந்த பாவக்காவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம வந்து திருநெல்வேலி போயிருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அவங்க வீட்டில் வந்து இந்த மெத்தடில் தான் அந்த பாவக்காய் பொரியலை வந்து செய்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பாவக்காய் தோரன்னு சொல்லுவாங்களாம் அங்கெல்லாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செய்திருந்தாங்க. ஆனால் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் தான் செய்கிறேன். அந்த சைடு எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேரளா மாதிரியே தான் அந்த திருநெல்வேலியிலையுமே தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி கருப்பு சுண்டல் சேர்த்துக்கிறாங்க. இதை அப்படியே கிளறி கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருவோம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அப்படியே கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜீரகத்தூள் அப்படியே போட்டுற வேண்டியதான். இனிமேல் வந்து நம்ம மூடி போடணுன்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கிளறி கொடுத்துடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நம்மளுடைய பாவக்காய் தோரன் வந்து ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், அப்படியே கிளறி கொடுங்க. பாருங்கள், அப்படியே பொல நல்லாயிருக்கும். ஜீரகத்தை வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது இன்னும் நல்லா அப்படியே வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது போட்டு அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. நம்மளுடைய காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. இந்த நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போதே நல்லா சாஃப்டாகிடுச்சு காய் எல்லாம். அந்த நறுக்குன்னு இல்லாமல் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாவக்காயில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சுகர் பேஷண்ட் டெய்லியுமே பாகற்காய் வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகரும் குறையும். இதே அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.